எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். கோவக்காய் வச்சு பொதுவாக பொரியல் தான் செய்வோம். ஆனால் ஒரு வாட்டி இந்த மாதிரி சட்னி செஞ்சு பாருங்க, அப்புறம் விடவே மாட்டீங்க. இந்த சட்னி சாதத்துக்கு மட்டும் இல்லை, டிஃபனுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் மட்டும் இல்லை, ரொம்ப ஹெல்த்தியாகவும் கூட. ஸோ வாங்க இந்த சூப்பர் ஈஸியான கோவக்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் இங்கே ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பேனை ஸ்டோவ்ல வச்சு சூடானதும் 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்து ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. 2 நிமிஷம் நல்லா வறுப்பட்டு வாசனை வந்து வேர்க்கடலை நிறம் மாறினதும் 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு சீக்கிரமா வரப்பட்டுடும், அதனால தான் இதை கடைசியாக சேர்க்குறோம். இன்னொரு நிமிஷம் நல்லா வறுத்து இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விடுங்க. அதே பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் 8 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு 2 நிமிஷம் வதக்கி விட்டு லேசாக கலர் மாறினதும் 10 பச்சை மிளகாயை நறுக்கி சேர்க்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாயை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கையளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை காம்போட சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. 2-3 நிமிஷம் வதக்கி இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். இந்த ரெசிபிக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கோவக்காயை எடுத்திருக்கேன். இதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு இப்படி சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி வச்சுக்கலாம். ஒரு பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நறுக்கி வச்ச கோவக்காயை சேர்த்து நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் வதக்குங்க. இது கூட 2-3 துண்டு புளி, நறுக்குன ஒரு பெரிய தக்காளி, 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோவக்காய் வேக இந்த தண்ணி போதும். பேனை மூடி ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. 10 நிமிஷம் கழிஞ்சு பார்த்தோம்னா தண்ணி எல்லாம் வற்றி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு வேற பிளேட்டுக்கு மாற்றி ஆற விடுங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் வறுத்து ஆற வச்ச தனியா, சீரகம், வேர்க்கடலை, எள்ளு எல்லாத்தையும் முதல்ல சேர்த்து அடுத்து வதக்கின பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்க்கலாம். அடுத்து வதக்கின கோவக்காய், தக்காளியை சேர்த்து தண்ணி எதுவும் ஊற்றாம நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். பாதி அரைப்பட்டதும் ஓப்பன் பண்ணி சைடில் ஒட்டி இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து விட்டு மறுபடியும் அரைங்க. கோவக்காயில் இருக்கிற தண்ணியே போதும், சரியா இருக்கும். சூப்பரான கோவக்காய் சட்னி தயாராயிடுச்சு. இதை அப்படியே ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். இந்த சட்னியை தாளிக்க வேண்டியதில்லை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாளிச்சுக்கலாம். நம்ம கோவக்காய் வச்சு நிறைய ரெசிபிஸ் பண்ணியிருக்கோம். சில லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். சூடான சாதத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஊற்றி இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த சட்னி டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கோவக்காய் பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டீங்க. உப்பு, புளிப்பு, காரம்னு இந்த கோவக்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு HomeCookingShow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். All my home cooking digital cookbooks are now available on shop.homecookingshow.in. Download and start cooking today.